தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை ஊழியர்கள் கடந்த 9 நாட்களாக தங்களது 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகமும் நிலைகுலையும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக வருவாய்த்துறையில் ஆணிவேராக இருப்பது கிராம நிர்வாக அலுவலர்கள். இவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமத்திற்கு ஒரு அலுவலர் என்ற விகிதத்தில் 2025-26 ஆண்டின் வருவாய் கிராம எண்ணிக்கையின்படி ஏறக்குறைய 16,744 பேர்கள் பணியில் இருக்க வேண்டும். தற்போது சுமார் 12,600 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். இதில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என்பது உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வருவாய்த்துறையினர் தமிழக அரசுக்கு கடந்த ஆண்டே வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்தனர். ஆனால் இந்த 6 அம்ச கோரிக்கையை இதுவரை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொதுவாக பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய சாதி சான்று, வாரிசு சான்று, குடியிருப்பு சான்று, பட்டா வழங்குதல், சிட்டா வழங்குதல், மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வருவாய் சான்று என்று எத்தனை வகை சான்றுகள் தேவைப்பட்டாலும் அதை வழங்கக்கூடிய பணியில் இருப்பவர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகள்தான். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றுகளை கேட்டு விண்ணப்பிக்கும் போது அதை நேரடியாக சென்று விசாரித்து அதன் தகவல்களை கிராம நிர்வாக அதிகாரி தனக்கு மேல் உள்ள அதிகாரியான வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்புவார். வருவாய் ஆய்வாளர் இந்த அறிக்கையை வட்டாட்சியருக்கு அனுப்புவார். அதன் அடிப்படையில் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார். இது நடைமுறை. இதன் பின்னர்தான் சான்றிதழுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும். கடந்த 9 நாட்களாக வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிக்கு செல்லாமல் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை இ-சேவை மையம் மூலமோ மற்றும் நேரடியாக தாலுகா அலுவலகங்களுக்கோ சென்று பெற முடியாமல் தத்தளிக்கின்றனர். இயற்கை சீற்றம் என்றாலும் சரி, தேர்தல் காலங்கள் என்றாலும் சரி, வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும். ஆனால் தற்போது எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து கண்காணிக்கவும், வரக்கூடிய சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ளவும் இவர்கள் ஆர்வம் காட்டாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 42,000 வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்று கைதாகி உள்ளனர். மாநிலம் முழுவதும் கிராம நிர்வாக அதிகாரிகள், வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்கள், நில அளவை மற்றும் புல அளவை ஊழியர்கள் என அனைவரும் இந்த போராட்டத்தில் இன்று பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பாக சங்க நிர்வாகிகளிடம் பேசியபோது, கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு, அதாவது அக்டோபர் மாதம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போதும் அமைச்சர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை. வருவாய்த்துறை செயலாளர் அளவிலான அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமே எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். உத்தரவாதம் தந்த அரசோ அதிகாரிகளோ எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று தனது கண்டனத்தை பதிவு செய்தார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 9 தினங்களாக 9 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கரா என்ற கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு சட்டம், சட்டவிரோத கனிம வள கொள்ளை, சமூக விரோதிகளுக்கு எதிராக சாட்சி சொல்லுதல், அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் எதிராக சாட்சி சொல்ல வேண்டியது, அதை தடுக்க வேண்டிய கடமை முக்கியமாக வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உண்டு. இந்த நிலையில் ஆங்காங்கே வருவாய்த்துறை அலுவலர்கள் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதுமாக உள்ள நிலையில் பணி சுதந்திரமாக முழு மனதுடன் தைரியமாக செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்துள்ளோம். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஆணிவேரான அரசு ஊழியர் சங்கமான வருவாய்த்துறை ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தையை அவசியம் கருதி தமிழக அரசு மேற்கொண்டால் தமிழக மக்களுக்கு உள்ள மன உளைச்சல் நீங்கும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து GL நரசிம்மன்.